ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம முருங்கைக்காய் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முருங்கைக்காய் இந்த மாதிரி கட் பண்ணி இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. வேக வச்ச அந்த முருங்கைக்காயில் உள்ளே இருக்கிற பல்ப்பை மட்டும் இந்த மாதிரி தனியாக பிரித்து எடுத்துக்கோங்க. ஓகேவா? அந்த பல்ப் எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு லெமன் சைஸ் புளியை கரைச்சி புளி தண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஒரு கடாயில் கடலை எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடலை எண்ணெய் சேர்த்துட்டு கடுகுளுந்தம்பருப்பு போட்டு அதை வெடித்ததுக்கப்புறமா வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை இது 3 சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா தக்காளியும் சேர்த்து வதக்கிக்கணும். இது இப்போ நல்லா வதங்கிடுச்சு. அதுக்கப்புறமா அதில் நம்ம அரைச்சி வச்ச பல்ப்பை உள்ளே சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் அதில் புளி தண்ணி கரைச்சி வச்சதையும் உள்ளே சேர்த்துக்கோங்க. அதை நான் காட்டலை. அப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள், அப்புறம் மல்லித்தூள் கொஞ்சம், கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க விடணும். இதோட லைட்டாக பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்து இறக்குற சமயத்தில் நல்லா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி மேலே தூவி இறக்கிடுங்க. இதை சாப்பாடுக்கு பிணைஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த புளியோட அந்த முருங்கைக்காய் வாசனையோட இந்த இது சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.